Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject MIC and RF system design for unannounced exam November-December 2024. The subject code is CEC341 MICs and RF system design, and it is 2021 regulation. In this video we will see unit-wise discussion and important question discussion. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா I would like to set up a clear expectation about this particular subject before starting the video. Right, இந்த சப்ஜெக்ட் வந்து 2021 regulationல புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்க சப்ஜெக்ட். So the syllabus is completely new. MIC and RF system design வந்து 2013 regulationல பாத்தீங்க அப்படின்னா MEக்கு இருந்திருக்கு, but that is completely different syllabus, right? So for undergraduate students இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் தான், பட் உன்னோட சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான், சாய்ஸ் இல்லாம நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை படிங்க. பிகாஸ் இது வந்து ஒரு டிசைன் பேஸ்ட் சப்ஜெக்ட். கண்டிப்பா வந்து தியரியாவும் கேட்கலாம், தட் இஸ் டிரைவ் த டிசைன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா parameters, right? They will give values and they will ask you to design. அந்த மாதிரி क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி இன் பார்ட் சி, ரைட்? சோ அதனால நான் சொல்ற ஏரியாஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டோன்ட் லீவ் தி क्वेश्चंस இன் சாய்ஸ், ரைட்? சோ தட் क्वेश्चन பேப்பர் எவ்வளவு டஃபா வந்தாலும் உன்னால ஷியோரா ஈச் யூனிட்ல இருந்து ஒரு क्वेश्चन ஷோர் ஷார்ட்டா எழுத முடியும், ரைட்? சோ வித் திஸ் we will start the unit wise discussion. சோ யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல நிறைய கீ ஏரியாஸ் இருக்கு. தட் இஸ் RF டயோட்ஸ், BJT, RF FETs, ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி டிரான்சிஸ்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப கீ ஏரியாஸ். பட் அதை விட வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் நெட்வொர்க்ஸ், இந்த மேட்சிங் நெட்வொர்க்ஸ்ல மேட்சிங் அண்ட் பயாசிங் நெட்வொர்க்ஸ் யூசிங் டிஸ்கிரீட் காம்போனன்ட்ஸ், இது வந்து ஒரே லைன் இருக்குன்னு பார்க்காதீங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கும், ரைட்? சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்ட்ரிப் மேட்சிங் நெட்வொர்க்ஸ், அதுல சிங்கிள் ஸ்டெப், டபுள் ஸ்டெப் இருக்கும், இதுல டி அண்ட் பை மேட்சிங் நெட்வொர்க்ஸ் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப கீ ஏரியாஸ் தான், ரைட்? அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்க வேண்டிய ஒரு யூனிட். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசிக் ரெசனேட்டர் ஃபில்டர் டிசைன் அண்ட் ஸ்பெஷல் ஃபில்டர் ரியலைசேஷன், இந்த ரெண்டு ஏரியாவும் கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன்னா ஸ்மித் சார்ட் பேஸ்ட் ஃபில்டர் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஸ்டினாவும் வரலாம், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமாவும் வரலாம், ரைட்? சோ இதுல இந்த ஃபில்டர் டிசைன்ல யூ ஹாவ் டு கோ த்ரூ லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். சிமிலர்லி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டர்வர்த் அண்ட் அஸ் வெல் அஸ் செபிஷிவ் ஃபில்டர் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா இந்த ரெண்டு கொஸ்டினும் ஷோர் ஷார்ட்டா படிங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் கப்புள்டு ஃபில்டர் கோ த்ரூ பண்ணுங்க. பிகாஸ் ப்ராப்ளம் அண்ட் கப்புள்டு ஃபில்டர் வந்துச்சுன்னா யூ கேன் பி இன் சேஃபர் சைட், ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ABCD அண்ட் அஸ் வெல் அஸ் S parameters. இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியஸ்ட் क्वेश्चन தான், கண்டிப்பா படிக்க வேண்டிய क्वेश्चन. ஷோர் ஷார்ட்டா S பாராமீட்டர் டெரைவ் பண்ண சொல்லலாம், இல்ல ABCD பாராமீட்டர் டெரைவ் பண்ண சொல்லலாம், இல்ல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லலாம், ரைட்? அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் இந்த டிசைன் பாராமீட்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரிப் லைன் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரிப் லைன், ரைட்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா, ரைட்? அண்ட் டிசைன் அப்ரோச்சஸ், மல்டி மாடல் டெக்னாலஜி, இது எல்லாமே ரொம்ப கீ ஏரியாஸ் தான். நான் கொடுக்குற அந்த 4 क्वेश्चंस கண்டிப்பா படிச்சிருங்க எல்லா யூனிட்லயுமே. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியா படிக்கக்கூடிய யூனிட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வில் ஸ்டடி அபவுட் டிவைசஸ் லைக் ஐசோலேட்டர், சர்க்குலேட்டர், ஃபேஸ் ஷிஃப்டர், தியரி தான் ரொம்ப ஈஸியா நம்மளால படிக்க முடியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் டிசைன் ஆஃப் மைக்ரோஸ்ட்ரிப்ஸ் சர்க்கியூட்ஸ், தட் இஸ் ஹை பவர், லோ பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ், ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 5 கொஞ்சம் டெக்னிக்கலா நீங்க படிக்கணும். ஏன்னா இதுல வந்து இன்டகிரேட்டட் ஆண்டனா டிசைன்ல இந்த 3 ஏரியால இருந்து ஏதாவது ஒரு क्वेश्चन கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. போட்டோனிக் பேண்ட் கேப், மைக்ரோ மிஷன் ஆண்டனா, மைக்ரோ எலக்ட்ரானிக் சிஸ்டம். அண்ட் சிமிலர்லி இதுல இருந்து ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? பட் வில் நாட் பி ஏபிள் டு predict the question, but in previous with the previous syllabus I am sure that in the areas probe station measurement, thermal cryogenic measurement and experimental field probing techniques, right? and text vector measurement, இத நீங்க நல்லா படிச்சீங்கனாவே யூனிட் 5ல இருந்து உங்களால ஈஸியா क्वेश्चन எழுத முடியும், ரைட்? and apart from it just what is what னா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க இந்த இன்டகிரேட்டட் ஆண்டனாஸ் பத்தி, ரைட்? and டெக்ஸ்ட் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புக் வந்து உனக்கு டவுன்லோடபிள் லிங்கா நான் கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. we don't have
யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அப்போ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஏரியாஸை தாண்டி மீதி இருக்க ஏரியாஸை ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 5ல இது மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா போட்டோனிக் பேண்ட் கேப் ஆண்டனா, மைக்ரோமிஷன் ஆண்டனா, மைக்ரோ எலக்ட்ரோ மேக்னெட் ஆண்டனா, அப்படின்னா வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிமிலர்லி யூனிட் 1ல ஆர்எஃப் டயோட்ஸ், பிஜேடி, இதுல இருந்தெல்லாம் 2 மார்க் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி யூனிட் 2ல coupled filter என்ன, what are the different filters, right, filter configurations, and similarly பாத்தீங்கன்னா ABCD, S parameters and active device technologies, இதுல இருந்துலாம் வந்து 2 marks வர வாய்ப்பு இருக்கு. And what is circulator, what is isolator, what is phase shifter, அதெல்லாம் வந்து 2 marksல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஏரியாஸ், right? So with this we will start with important question discussion. As I said, in the subjectல I've given 4 questions. ஷோர் ஷார்ட்டா 4 questions படிங்க. because chances of getting a problem, design based scenario questions is high. So don't leave any questions in choice, right? So unit 1ல high electron mobility transistor, RF field effect transistor, and similarly T and pi matching networks, single stub and double stub matching networks. குறிப்பா இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், ரைட்? சோ இதுவுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம நம்ம நிறைய டாபிக்ஸ் விட்டுருக்கோம், அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். சோ 4 questions is compulsory in unit 1 and these two is very very important question. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஏரியாஸ், as I said, special filter realization and basic resonator. இந்த பேசிக் ரெசனேட்டர் ஃபில்டர் கன்ஃபிகரேஷன்ல ஈச் ஃபில்டருக்கு தனித்தனியா இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கு, ஈஸியா உன்னால படிக்க முடியும், ரைட்? அண்ட் ஸ்பெஷல் ஃபில்டர் ரியலைசேஷன் கண்டிப்பா பட்டர்வர்த் அப்படி இல்லைன்னா செபிஷை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 கொஸ்டினுமே மோர் தென் எனஃப், ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அண்ட் பட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக இந்த கப்புள்டு ஃபில்டர் பார்க்க சொல்றேன். கப்புள்டு ஃபில்டர் ஃபுல்லா படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ABCD and S parameters கண்டிப்பா இதை டெரிவேஷனா கேட்கலாம், இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்ல வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லலாம். அண்ட் சிமிலர்லி டிசைன் parameters of strip line and micro strip line, active design technologies and design approaches in multi chip module technology. இந்த 4 கொஸ்டின் யூனிட் 3ல கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய ஏரியாஸ், ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்ட்ரிப் டிசைன் அண்ட் சிமிலர்லி சர்க்குலேட்டர் அண்ட் ஆசிலேட்டர், ரைட்? அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்டர். இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஐ பிலீவ் சர்க்குலேட்டர் ஐசோலேட்டர் நிறைய தடவை வந்திருக்கு, ரைட்? ஈவன் ஃபேஸ் ஷிஃப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம டிசைன் ஆஃப் மைக்ரோஸ்ட்ரிப் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா என்னன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் as I said கண்டிப்பா இந்த 4 ஏரியாஸ் ஷோர் ஷார்ட்டா படிங்க, ரைட்? பிகாஸ் இந்த இன்டெகிரேட்டட் ஆண்டனா டிசைன்ல நான் போட்டோனிக் பேண்ட் கேப் ஆண்டனா மட்டும் சொல்லியிருக்கேன், பட் அதர் 2 ஆண்டனாஸும் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அப்போ இந்த 4 ஏரியாஸை நல்லா பாத்தீங்கன்னாவே ஷோர் ஷார்ட்டா யூனிட் 5ல ஒரு கொஸ்டின் எழுத முடியும் உன்னால. பட் டு பி இன் a safer side, just go through photonic band gap antennas as well, right? So today what we have seen is we have seen important questions for MIC and RF system design. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.